வணக்கம். எல்லாரும் வந்துட்டு உங்க வீட்டுக்காருக்கு நீங்க என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. போன தடவை வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு சட்டையை வாங்கி கொடுத்துட்டு அது ரொம்ப பெருசாயிட்டு போட முடியாம ஆயிட்டு. அதனால வந்து இந்த தடவை எனக்கு அது மனசு இல்லை. அதனால நானே வந்து தாராளமா நீங்களே எடுத்து உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துருங்க ரூபாய் கொடுத்துட்டேன். வெளியே எடுத்து கொடுத்தாவ பிள்ளைகளுக்கு 5 ரூபா 4 ரூபா கொடுத்தாதான் நான் பிள்ளைகளும் வாங்குவாவ. யோசிக்க மாட்டாவளா? இந்த லைட்டு போட்டு அந்த வெளிச்சம் அடிக்காத ஆஃப் பண்ணி போட்டேன். சரி வச்சுட்டு வாங்க. அதாவது ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ வந்து அவியல தான் நாங்கள் அவியதான் எடுத்தாவ. சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருவோம். பிள்ளைகள் தான் இருக்க உடலை அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் ரூபா தாங்க வந்தோடனே இருக்க உடலை. அதனால சரி அவங்க கூட்டிக்கிட்டு அவையில ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. சின்னவதான் வந்து வாங்க கண்டிப்பா போகணும்னு சொல்லி அவதான் அவதான் கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் எனக்கு பிடிச்ச கலரை பார்த்து எடுத்துருக்காங்க. அவளே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காவே அப்பாக்கு செலக்ட் பண்ணி கொடுத்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆயிடுச்சு. நான் பேண்டு சட்டை எடுங்கன்னு சொன்னதுக்கு சட்டத்துக்கு இப்போ வந்து பேண்டெல்லாம் வந்துட்டு கிடைக்கல. எலும்பு கூடுக்கு பேண்ட் எங்கேயாவது கிடைக்குமா? ஒரு வார்த்தை பேசவே விட மாட்டேங்குது பிள்ளைங்க. நிஜமாவே வந்துட்டு கேக்கெல்லாம் வாங்கக்கு நேரம் கிடையாது. நான் ஏதோ எங்க ஊர்ல ஒரு பிள்ளை கேக்கு செய்வா, அவள்கிட்ட கொடுத்ததுனால கேக் வாங்க முடிஞ்சு. ட்ரெஸ்ஸுமே எடுக்கிறதுக்கு எப்பா பெரிய பாடு என்னன்னாக்கு போன வருஷம் எடுத்தது வந்துட்டு அவங்களுக்கு சேரல, ஏன்னா ரொம்ப கஷ்டமாயிட்டு. அதனால சரி அவங்களுக்கு அளவு அவங்களே எடுத்துடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் என் பிள்ளைகிட்ட ரூபாய் கொடுத்து 2 போய் வந்துட்டு அவங்க போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னும் கேக் வெட்டணும். கேக் இந்தாதான் இருக்கு. நம்ம குழுவில் உள்ளவங்க வரட்டும், ப்ரோக்ராம் கிளம்பணும், குழுவில் உள்ளவங்க வரட்டும் அப்படின்ட்டு காவல் இருக்கும். வந்தோடனே போயிருக்கலாம், ஓட்டு போட போனோமா, அங்கே கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கே கிஃப்ட் வாங்குறதுக்கு எனக்கு ஏதோ சரி இன்னொரு நாள் பார்க்கலாம், என்ன அடுத்த நாள் பிறந்தநாளுக்கு பார்க்கலாம். போன வருஷம் வாட்ச் வாங்கி கொடுத்தேன். இந்த வருஷம் ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சு, ஆனால் நேரம் இல்லை. என்ன பேசுகிறேன்? இவதான் வந்து எங்க அப்பாக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க வந்தோடனே இருக்க விடாம இருந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் அவதான் போய் வாங்கிட்டு வந்தா. நான் அவள்கிட்ட தான் ரூபாய் கொடுத்தேன். அவதான் அவங்க அப்பாவுக்கு இன்னைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா. கேக் வந்துட்டு இந்த பாருங்க தெரியுதா, எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு பிள்ளை கேக் செய்யறா, அவள்கிட்ட தான் கொடுத்தேன். அதனால இந்த கேக்கு டைமுக்கு வந்து சேர்ந்துட்டு, அதனால இதுதான் சொல்லவே இல்லை. ஏன்னா நம்ம கடையில் வாங்க போனால் நான் தனியாட்டு ஒரு இடம் போனது கிடையாது, நான் தனியாக போனது கிடையாது, தனியாக வாங்கினதும் கிடையாது. இது வந்து கேக்கு செய்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அடுத்த 27ஆம் தேதி, ஆமாம் மார்ச் 27ஆம் தேதி இவளுக்கு பர்த்டே. ஏப்ரல் ஆமாம் ஏப்ரல் தலை இந்த தொடர்ந்து ப்ரோக்ராமில் கொஞ்சம் குழம்பிட்டேன், டென்ஷன். உடனே வரது போகிறது ஒரு நேரம் தூங்குறதுக்கு ஒரு நேரம் கிடைக்கல. இருக்கு வீட்டில் உள்ள வேலைகள் வேற ஒன்றுமே செய்யலை, எல்லாம் அங்கேயுமா கிடக்கு, எல்லாம் இதுங்கள்ட்ட ஒப்படைச்சு நான் எனக்கு பாட்டுக்கு போயிடுறேன். இவளுக்கு வந்து ஏப்ரல் 27ஆம் தேதி திங்கக்கிழமை பிறந்த நாள். இவளுக்கு வந்து கேக்கு செய்ய கொடுத்துட்டேன். அதனால ஒரு வேலை முடிஞ்சுதா. ட்ரெஸ் வந்து நான் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இவங்க பெரியம்மா, ஆமாம் அவள் பெரியம்மா ஒருத்தங்க உண்டோ பாசக்கார பெரியம்மா ஒருத்தங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. உடன்பிறவா சகோதரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆமாம் அதனால வந்துட்டு அந்த ட்ரெஸ் அவளுக்கு போதும். அந்த தடவை நான் அவளுக்கு ட்ரெஸ்ஸு ரொம்ப மீஷோல எப்படி எடுப்போன்னு தெரியும், சிம்பிளாக தான் 250 ரூபா போல் ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அவளுக்கு அவங்க பெரியம்மா ரொம்ப விலை கூடின ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டாவ, அதனாலலாம் எடுக்கலை. இனி வந்துட்டு நம்ம குழுவில் உள்ளவங்கெல்லாம் வந்த உடனே கேக் வெட்டுறோம். கேக் கட் பண்ணி அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக இன்றைக்கி போட முடியாது, எப்படியுமே இன்னைக்குன்னு பாட்டுக்கு போகணும், நேரம் போக முடியாது. எப்படின்னு ஒரு நாள் 2 நாளில் நிச்சயமாக போட்டுருவேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த கேக்குமே வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்பான்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளைங்களே கேக்கு மாடல் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து அவளுக்கு அனுப்பி கொடுத்தாங்க. இதே போல் செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு கேக் நமக்கு அதே போல் வந்துடுச்சு. பாருங்க சூப்பராக இருக்குல்ல. வாங்க வாங்க. அவன் என் பேக் கூட வரா. அவ பெட்டிக்காரு
வெட்டிக்கார். அவரே அங்க சரி நாங்க இது ஏத்தன் மாதிரி ஏத்தனே அவ அந்த பிள்ளைய கூட போனா. அவதான் உயிராட்டு வெட்டணும் வெட்டணும் வாங்கணும் வாங்கணும்ட்டு ட்ரெஸ் எடுக்கணும்ட்டு இருக்க விட்டல. வரட்டவா நர்சி நேரமே பாட்டு பாடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. பா எனக்காப்பா யூ ஏதோ ஒண்ணு. மித்ரன் வாங்கலாம் என்ன போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான் மித்ரன். கழுக்கு ஃபர்ஸ்ட் வாங்க இன்னும் கொடுங்க கொஞ்சம் ஒன்னும் இல்லை கேக் கொடு கேக். ஐயோ இது கையில இருந்து இதெல்லாம் ஒட்டாது. கை கழுவுன உடனே போயிடும். கிரீம் ஒட்டாது. ஹாப்பி பர்த்டே. நீங்க குடுக்கலையா? நான் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு பிரசாதம். பிரசாதமா கிஃப்ட். கிரீம் எனக்கு இந்த கிரீம் தான் பிடிக்காது. அழகா இருக்கும். இங்க வாங்க எல்லாரும். அப்பதான் வீடியோ தெரிவியா? வீடியோ எடுக்க அப்படியா? இருக்கேன் இருக்கிறேன் நான் இருக்கேன். ஆமா அங்க தங்க இடம் தர மாட்டாவ. நீ நீ ஏதாவது கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு வந்துருங்க. சண்டை நடக்குங்க. வேண்டாம் இருக்கட்டும். நீ வந்து இது அதனால இல்ல. கேக்கு செம்ம டேஸ்டா இருக்கு, அழகா இருக்கு. அவ்வளோத்தையும் நானே தின்றுவோம் போல, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. முட்டை சேராத கேக்கு. அந்த கையில கிரீம் எல்லாம் ரொம்ப ஒட்டா சூப்பரா இருக்கும் பார்த்துருங்க. ஆனா எனக்கு திங்கிக்கு தான் நேரம் இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் கூலா இருக்கு. நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா பாட்டுக்கு போனா பாட முடியாது. என்ன செய்ய, பக்கத்துல இருந்தும் திங்க முடியாத ஒரு நிலைமை. இருந்தாலும் ஒரு வச்சிடும். தின்னுட்டு அங்க உள்ள வச்சிருங்கண்ணே.